ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புறா குட்டிக்கு எப்படி தீனி கொடுக்கலாம் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். இந்த வெடை குட்டி இருக்குல்ல, இது வந்து ரெண்டு இது கூட வந்து இன்னொன்றும் பொரிச்சது. பட் இது மட்டும் கால் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. இங்கே லப்பர் பேண்ட் போட்டிருக்கோம்ல, இந்த ரப்பர் பேண்டு போடலனா கால் வந்து ஒரு சைடாக போயிடுது. இந்த புறாவால் ஊனி நிற்க முடியல. இந்த ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, இந்த கால் ரெண்டுமே ஊன முடியாமல் உடம்பால் இது பண்ணி நவுந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் புறா வளர்க்குறாங்க, அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து என்னென்னா, காலில் இந்த லப்பர் பேண்டு போட்டார். காலில் வந்து இப்போ லப்பர் பேண்ட் போட்டார். அதுக்கப்புறம் விட்டமின் மாத்திரை போட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே தாங்க இருத்தாங்க. இதுக்கு வந்து விட்டமின் மாத்திரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கொடுத்து பழகி இப்போது கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்களா, நடக்க ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டில் அதில் எழுந்துக்க கூட முடியாது, உடம்பால் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஐடியா கிடையாது. அவரும் வந்து லப்பர் பேண்ட் போட்டு, இந்த லப்பர் பேண்ட் அவர் தான் போட்டார். ப்ளஸ் வந்து இதோட அம்மா வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஆல்ரெடி அம்மா யாருன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, நம்மக்கிட்ட ஒரு மெயில் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு வந்து போட்டேன்னு சொல்லிட்டு. அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இப்போ வீக்காக இருக்குது. அதனால் என்ன பண்ணான்னா, நம்ம ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, அந்த ஃபீமேல், அந்த அம்மா ஃபீமேல் இருக்குல்ல, சாப்பிட்ற தீனி வந்து இந்த குட்டிக்கு ஊட்டுறதுனால அம்மாவுக்கு உடம்புல எதுவுமே இல்லை, வீக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த குட்டிக்கு வந்து நம்மளை மூக்களை வந்து ஒரு 20 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஒரு 10, இன்னொரு குட்டி இருக்குது, அதுவும் காட்டுறேன். அது ஒரு 10. இந்த குட்டி பாருங்கள், ஒரு நிமிஷம் தாங்க. இந்த குட்டி பாருங்கள், கலர் இந்த கலரில் வந்திருக்கு. அது அவங்க அம்மா கலரும் அவங்க அப்பா கலரும் இது பண்ணி வந்திருக்கு. ஒரு இருத்தாங்க. இந்த கலரு இந்த கலரில் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு இப்போது அந்த நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி விட்டமின் மாத்திரை கொடுத்து இப்போது ஆள் நிற்கிறாரு. இன்னும் ஒரு வாரம் இருக்கட்டும் அந்த லப்பர் பேண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இது எடுத்துட்டோன்னா கால் வந்து ஒரு சைடாக இப்படி ஒரு மாதிரி சைடாக போயிடுது, ஊன முடியாமல் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாரம் இருந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். இப்போ இதில் ஒரு மூக்கல் எடுத்து வந்திருக்கேன். இதில் வந்து ஒரு இதுக்கு ஒரு 10, இன்னொரு குட்டி இருக்குது, அதுக்கு ஒரு 10 கொடுக்க சொல்லியிருக்காரு. இப்போ நான் இந்த குட்டிக்கு வந்து தீனி கொடுக்கலாமா? தம்பி, அதுக்கும் அந்த குட்டிக்கும் கொஞ்சம் கவனிப்பு கொஞ்சம் ஓவராக இருக்குது. இவர் தான் இருத்தாங்க. இதுக்கு இப்போது ரெக்கை வந்தவொடனே ரெக்கை கட் பண்ணி விட்டேன், புடிங்கி விட்டு இப்போ தான் வளருது. ரெக்கை இப்போ தான் வளருது. ரெக்கை இப்போ தான் இதுக்கு வளருது. இதுதான் அதோட ஃபீமேல். இருத்தாங்க. அட இருதாங்க, ஒன்றும் பண்ண முடியல. சரி, ஓகே. இப்போ குட்டிக்கு வந்து தீனி கொடுக்கலாமா? பார்த்தாங்க. இதான் அந்த விட்டமின் மாத்திரை. இந்த குட்டிக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னார்ல, அது இந்த விட்டமின் மாத்திரை தான். இப்போ நல்லா கேட்குது. இருத்தாங்க. இருடா, ஒன்றும் பண்ணல.
இழுத்தாங்க ஒரு 4-5 மட்டும் சாப்பிட்டு அப்புறம் போ, சரியா? ஒரு நிமிஷம் தான் தங்க முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இது ஒன்று மாட்டோம், அவ்வளோதான். சரி, ஓகே தாங்க, நீ போ, நீ வா. மழை பெய்தா? ஆமாம், மழை தான் பெய்யுது. இருத்தாங்க இருடா ஒன்றும் பண்ண மாட்டேன். நிறுத்தம் முடிச்சு, அவ்வளோதான், லாஸ்ட். போ, அவ்வளோதான், போ. அதே மாதிரி வந்து வீக்காக இருக்குல்ல நம்ம ஃபீமேல், அந்த ஃபீமேலுக்கு நம்ம ஃப்ரெண்டு கொடுக்க சொன்னார் ஒரு இந்த மிக்சிங் தீனி மாதிரி. நம்ம வந்து ஒரு என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா மூக்கல்ல, ஒச்சக்கல்ல, பச்சை பயிறு, வெள்ளை பட்டாணி, கோதுமை, வெள்ளை சோளம், கம்பு, கேழ்வரகு. இப்போதைக்கு இது மட்டும்தான் நம்மக்கிட்ட மிக்சிங் தீனியாக கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்கல. இது வந்து இது ரெண்டும் தான் நம்மக்கிட்ட பிடிச்சது. வடா தானே இது ரெண்டு தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, நம்ம ஃப்ரெண்டிகிட்ட வந்து ஒரு ஃபீமேல் வாங்கி போட்டிருந்தோம்னு சொல்லிட்டு நம்ம மேலுக்கு, அதோட 2 வேடையுமே இது தான். வளர்த்தலாம் அங்கே பாருங்க. 2 வேடையும் இது தான். இது எப்படி நான் நல்லா நிற்குது. இது கொஞ்சம் அந்த கிரிப் இல்லாமல் இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த கிரிப்பு கூட இல்லை. இந்த உடம்பு மட்டும் ஊனிட்டு கால் 2மே ஊன முடியாமல் ரொம்ப ஒரு சாய்வாக ஒரு மாதிரி இந்த ஷேப்பில் இருந்துச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் ரப்பர் பேண்ட் கட்டினாலும் இப்போ ஓரளவு நிற்குது. ஃபஸ்ட்லாம் நிற்க முடியாமல் இருக்கும். சரி, ஓகே, உள்ளே போங்க. அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சது
அதே மாதிரி நமக்கு தெரியாது, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டது தான் இதெல்லாம். சரி ஓகே, இப்போது ஃபீமேல் குண்டும் மேல் குண்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபீமேலும் மேல் குண்டும் ரெடி பண்ணியிருக்கேன், அது பார்க்கலாமா? இதுதான் ஃபீமேல் குண்டு. இந்த ஒயிட் வந்து நார்மலு, லாஸ்ட்டில் இருக்குல்ல அதுதான் நம்ம முத வாங்கிட்டு வந்த பெரிய ஃபீமேலு. அது பொறிச்சது தான். மேலே இருக்கிற பிளாக்கும் கீழே இருக்கிற இந்த பிளாக்கும் கர்ணப்புறா. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒன்று என்னென்னா இது மட்டும்தான் நார்மலு ஒயிட்டும். இதில் ஒரு ஒயிட்டு இது இருக்குல்ல, இந்த ஒயிட்டும் இது ரெண்டும் சேர்த்து பொறிச்சது ஒரு விடை ஒன்று உள்ளே இருக்கும் ஒயிட்டு, தெரியுதா? அந்த ஒயிட்டும் தான் நம்ம வந்து நார்மலாக வச்சுருக்கோம். மிச்சம் எல்லாமே நம்மக்கிட்ட இது எல்லாமே கர்ணப்புறா தான். இந்த ஒயிட்டு அப்புறம் இந்த ஒயிட்டு தான் நம்மக்கிட்ட இருக்கிறது நார்மல். மிச்சம் இதுவும் வந்து கர்ணமயில், அதுவும் கர்ணமயில். லாஸ்ட்டில் இருக்கிற அதுதான் பெரிய கர்ணமயில்.